திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. எல்லாம் அல்ல தில்லை கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலகுருநாதனாம் செல்லத்துறை சுவாமிகளையும் எங்கள் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் அடியேனுடைய உள்ள கமலத்திலே இருத்தி எங்கள் ஈழமண்டலத்திலே எங்களை எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சித்த பெருமக்கள் தெய்வங்கள் அத்தனை பேரையும் அடியேனுடைய உள்ளத்திலே இருத்தி பணிந்து ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக பல அற்புதமான செய்திகளை அறிந்து கொண்டிருக்கின்ற உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவநேய செல்வர்களுக்கு சிறியேனின் வருடத்தை அடுத்து வருகின்ற முதலாவது இந்த நிகழ்விலே உங்களை சந்தித்து நல்லதொரு கருத்தை பகிர்ந்து கொள்வதில் உங்களோடு கலந்திருப்பதில் மட்டிலா மகிழ்வோடு பணிவான வணக்கங்களையும் தெரிவிக்கின்றேன். இன்றைய இந்த நாளினிலே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வந்த மாணிக்கவாசக பெருமானால் அருளப்பட்ட சிவபுராணத்தின் கண் விளங்குகின்ற சைவ சித்தாந்த சிந்தனைகள் என்கின்ற தொனிப்பொருளிலே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலாம் விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த வரிகளை சற்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதை பற்றி இன்று இந்த நல்ல நாளிலே சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற பெருமான் அடியன் உய்கின்ற படுத்து, அதாவது மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய நிலையை பற்றித்தான் இந்த சிவபுராணத்திலே கூறுகின்றார். தான் கடந்து வந்த பாதை எவ்வாறானது, தன்னை பெருமான் எவ்வாறு ஆட்கொண்டான் என்பதை பற்றித்தான் பேசுகின்றார். அந்த வகையிலே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று அடியேன் உய்யும் பொருட்டு என் உள்ளத்தினுள்ளே ஓங்கார வடிவமாக பெருமான் நின்றான் என்று சொல்லுகிறார். அதாவது பிரணவ வடிவமாக, ஓம் என்ற சொல் பிரணவ வடிவம் என்பது எல்லோருக்குமே தெரிந்தபடியும் அந்த பிரணவ வடிவமாக பெருமான் தன்னுடைய உள்ளத்தினுள்ளே நின்ற பெருமானை அவர் எப்படி சொல்லுகின்றார்? மெய்ப்பொருளானவன், இறைவன் மெய்ப்பொருளானவன். எங்களுடைய உடம்பு பொய்ப்பொருளானால் மெய் என்று அதற்கு ஒரு பொருள் சிறப்பித்து சொல்லுகிறோம். உடம்பு நிலையற்றது, அழியக்கூடியது என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நிலையற்ற பொருள் பொய்யாகத்தானே இருக்க முடியுமானால் அந்த நிலையற்ற பொருளுக்குள்ளே ஓங்கார வடிவாக பிரணவ வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் மெய்ப்பொருளாக இருக்கின்ற சிறப்பின் காரணத்தினாலே இந்த பொய்யாகிய உடம்பு மெய் என்ற சிறப்பு பெயரை பெறுகின்றது. அதுபோல இந்த மெய்ப்பொருளை தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்து தெளிந்து அந்த ஆத்ம போதத்தினாலே, அதாவது அந்த ஆத்ம ஞானம் பெற்று அவர் சொல்லுகிறார், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள். இந்த மெய்ப்பொருளானவன் விமலனாக, அதாவது மாசற்றவனாக, எந்த ஒரு களங்கமும் அற்றவனாக பெருமான் இருக்கின்றானாம். விடைப்பாக தர்ம வடிவமாக இருக்கின்றது எங்களுடைய எருது வாகனம். இந்த இடவ வாகனத்திலே பெருமான் தர்மத்தின் வடிவமாக இருக்கின்றான். இடபதமதாய் தாங்கினன்கான் சாலையிலோ என்று மாணிக்கவாசக பெருமான் இன்னொரு இடத்திலே பதிவு செய்வார். இடவமதாய் யார் தாங்கினான் என்றால் திருமால் பெருமானை இடவமாக தாங்கினான். அந்த திருமால் எதன் வடிவமாக? தர்ம வடிவமாக அங்கே தாங்கி நிற்கின்றான் பெருமானை. அப்ப விடைப்பாக தர்ம வடிவமாக இருக்கின்ற அந்த விடையின் மேலே பெருமான் தூய நிர்மலனாக சுயம்பிரகாசியாக அங்கே இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானை வேதங்கள் இருக்கு ஜசர் சாமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 4 வேதங்களும் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று, அதாவது ஐயா எம் பெருமானே எம் தலைவனே என்று சொல்லி போற்றி அழைக்கவும், அவன் அந்த வேதங்கள் அழைக்கின்ற எல்லா அந்த மொழிகளையும் கேட்டும் அவற்றுக்கும் எட்டாமல் அதனையும்
விட உயர்ந்து மேலோங்கி நிற்கக்கூடியவனாகவும் ஆழ்ந்து அகன்று கீழே புடைபறந்து நிற்கின்ற நுண்ணியனாகவும் எல்லை காண முடியாதவனாகவும் பெருமான் மேலேயும் கீழேயும் நிற்கின்றான் என்கின்ற அற்புதமான செய்தியை இங்கே மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார். இதனை திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். திருமாலும் பன்றியாய் சென்றுணராத திருவடியை, திருமால் மகா சிவராத்திரி காலம் அந்த தோன்றிய காலப்பொழுதிலே அந்த பெருமானுடைய சோதி சொரூபத்தின் வடிவத்திலே தங்களுடைய அறியாமையினால பெருமானுடைய திருவடியை காண பன்றி உருவம் எடுத்து சென்றார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி சென்றும் இந்த பூமியை பிளந்து இடந்தும் சென்றும் காண முடியாத பெருமானுடைய திருவடியை உரு நாம் அறியும்படி, அந்த பெருமானுடைய உருவத்தை அடியேன் அறியும்படியாக ஒரு அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு பெருமான் வந்து என்னை ஒரு அந்தணர் வடிவிலே வந்து ஆண்டு கொண்டான் என்று தெள்ளணத்திலே மாணிக்கவாசகர் பதிவு செய்வதை காணலாம். இந்த வேதங்களாலேயும் திருமால் பிரமனாலேயும் அறியப்படாத பெருமானை மாணிக்கவாசகர் தான் எப்படி அறிந்து கொண்டேன் என்று தன்னுடைய பாடல்களினூடாக கூறுகின்ற தன்மையினை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணார் முதலோய் களலணைகள் கண்டேன் கண்களி கூற. கண்ணார் முதலோய் களலணைகள் கண்டேன் கண்கள் களி கூற. எப்படி பாருங்கள் சொல்லுகிறார். கண்ணுதல் பெருமான், அதாவது நெற்றியிலே கண்ணை உடைய மூன்றாவது கண்ணை உடைய அந்த பெருமான் களலிணைகள், அவர்களுடைய 2 திருவடி தாமரை கமலங்களையும் தன்னுடைய கண்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து கண்ணீர் சொறையும்படி காட்டி நின்றானாம். இதை மாணிக்க வாசகரே தன்னுடைய பதிகத்திலே திருவாசகத்திலே குலைத்த பத்திலே அழகாக பதிவு செய்கிறார். அப்ப பெருமான் அடியோர்க்கு எளியோனாக எப்படி வருகிறான், எப்படிப்பட்டவர்கள் உள்ளத்திலே பெருமான் காட்சி கொடுப்பான் என்பதற்கு மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை விட சிறந்த உதாரணம் நாங்கள் காட்டிவிட முடியாது. அதுபோல நீ வாவென்ன கண்ணார உயர்ந்தவா உய்ந்தவாறு, நீ வாவென்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கடல் கண்டேன். எப்படி சொல்லுகிறார்? கண்ணால காட்டுறானாம் பெருமான். இங்க வா என்று சொல்லி கண் அசைவினாலே காட்டி நீ வா என்று சொல்லி கண்ணார உய்ந்தார், அதாவது கண்ணால கண்டு ஆற தழுகும்படியாக நீ தொழும்படியாக, அதாவது பெருமானை போதும் 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 என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெருமானுடைய அந்த திருவுருவமேனியை கண்டு கண்ணீர் வார தரிசிக்கின்றபடியாக, தரிசித்து உய்வடையும்படியாக அன்றே உன் கடல் கண்டேன். நீ என்றைக்கு அந்த குருந்தமர நிழலிலே உன்னுடைய கோலத்தை காட்டி வந்து ஆண்டாயோ அப்பொழுதே உன்னுடைய முழு சொரூபத்தையும் என் கண்ணார கண்டு நான் உய்ந்தேன் என்று சொல்லி திருவேசர் அதில் பதிவு செய்கிறார். இப்ப இந்த சிவபுராணத்திலே பெருமான் வேதங்களுக்கு உட்படாத பெருமானை மாணிக்க வாசகர் எப்படி கண்டார்? வேதங்களை விட மாணிக்க வாசகர் உயர்ந்தவரா என்ற ஒரு ஐயம் வரும். ஆம், உயர்ந்தவர் தான். வேதங்களால் கூட பெருமான் அறியப்பட முடியாதவன். பொது நூலறிவினாலே பெருமான் அறிய முடியாதவன், பசுகரணங்களால் அறிய முடியாதவன். அவன் அருள் பெற்ற ஞானிகளாலே, அவன் அருளாலே, அவன் உள்ளின்று உணர்த்தக்கூடிய பக்குவ நிலையடைந்த ஞானிகளாலேயே மட்டும்தான் அந்த பெருமானை காண முடியும் என்ற அரிய சைவ சித்தாந்த கருத்தியலை மாணிக்க வாசகர் திருவாசகத்தின் கண் விளங்கக்கூடிய இந்த வரிகளிலே அற்புதமாக படைத்திருக்கின்றார். உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற என்றால் சாதாரணமான விடயம் அல்ல. அகர உகர மகரங்களாகிய பகுப்பினையும், அகர உகர மகரங்களாகிய பகுப்பினையும் நாதம் விந்து ஆகிய முதல்களையும் உடையதுதான் இந்த ஓங்காரம் பிரணவம். இது ஐந்தொழில் தத்துவத்தையும் உணர்த்தக்கூடியது. ஐந்தொழில் தத்துவத்தையும் இந்த ஓங்காரம் உணர்த்துவதனால்தான் இந்த 5 விடய பொருட்களும் பகுப்பினை உடையன 3 பொருள் 3 விடயங்களும் நாதம் விந்து ஆகிய முதல்களை உடையதாக
அருளம்பலவனார் அவர்கள் பிரித்து பகுத்தாய்ந்து உரை செய்கின்றார் திருவாசகத்துக்கு. ஆழ்ந்து அகன்று படித்தோமானால் அதன் விரிவான ஆழத்தை நாங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இந்த மறைமொழி வடிவாக இருக்கக்கூடிய பிரணவ வடிவாக இருக்கக்கூடிய பெருமான் ஆன்மாக்களிடத்திலே, அதாவது உயிர்க்கு உயிராக இருக்கின்றான். எங்களிடத்திலே நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உயிருக்கு உயிரான தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்த பெருமான் என்கின்றதை அந்த அவன் உயிர்க்குயிராக நின்று அவன் இயக்குதல்னாலே அவன் தலைவன். அதனால் மாணிக்கவாசகர் எப்படி பாடினார்? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றாய், எனக்கு அனைத்தும் ஐந்தொழிலையும் உணர்த்துகின்ற அத்தனை செயல்களையும் என்னை வழிப்படுத்துகின்ற நிலையிலே பெருமான் என்னை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்ற காரணத்தினாலேதான் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று என்று சொன்னார். இறைவன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றா கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அன்பர்களே. அப்ப மானுடர்களிடத்திலே இருக்கின்ற உயிருக்குள்ளே இறைவன் உயிராக இருக்கிறான் என்றால் மனிதர்கள் செய்யக்கூடிய புறக்கருமங்கள் செயல்கள் எல்லாம் இறைவனை பாதித்து விடும் தானே, அவரும் அதுக்கு உடைமையாளர் தானே என்ற எண்ணம் எழலாம். ஆனால் அங்கேதான் நாங்கள் சைவ சித்தாந்த கருத்தியலை மிக ஆழமாக பொருத்தி பார்க்க வேண்டும். என்னவென்றால், இறைவன் உயிர்க்குயிராக நின்றாலும் அவன் தன்மை அளவில் இயல்பில் வேறானவனாக இருப்பான். எங்களுடைய கர்மங்களை எங்களை வழிப்படுத்தி கொண்டேதான் இருப்பான். ஆனால் அந்த உயிருக்கு இயல்பாகவே உள்ள அறியாமையின் காரணமாக தனக்குள்ளே இருக்கிற இறைவனை அறிய மாட்டாமையினாலே அது பல தவறான காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் செய்கின்றது. அதற்கு இறைவன் எந்த வகையிலும் காரணனாகி விட முடியாது. அந்த இறைவனை அந்த ஆன்மா எப்பொழுது அறிகின்ற தன்மையை பெறுகின்றதோ அப்பொழுது அது தன்னுடைய தீச்செயல்களிலே இருந்து விடுபட்டு முத்தி நிலையை நோக்கிய பயணத்துக்கான கர்மங்களில் அந்த ஆன்மா தொழிற்பட தொடங்கும். ஆகவே பெருமான் அங்கே உயிர்க்குயிராக நின்றாலும் அவனுக்கு இந்த ஆன்மா செய்கின்ற ஆற்றுகின்ற புறக்கருமங்களால் எந்தவித பாதிப்போ களங்கமோ மாற்று நிலைகளோ திரிவடையும் தன்மையோ ஏற்படாது என்பது தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த நான்மறைகளால் இறைவனுடைய இயல்புகளை எல்லாம் அறிய முடியாது என்று பொதுவகையாகவும், அதாவது பசுகரண நிலையில நாங்கள் வேதங்களினாலே வேத நூல்களினாலே அதை படிப்பதனாலே அதை சொல்வதனாலே வேத மந்திரங்களை சொல்வதனாலே பெருமானை நாங்கள் அறிந்து விட முடியும் என்றால் இல்லை. அது பொது வகையாக இறைவனை நாங்கள் சிறப்பித்து கூறுவதற்கு அவனை வழிபாடு ஆற்றுவதற்கு பின்பற்றப்படுகின்ற விடயம். ஆனால் எப்பொழுது நாங்கள் அவனை அறிய முடியும் என்றால், ஞானியர்கள் யோகிகள் எப்படி அறிந்தார்கள் என்றால், மாணிக்க வாசகர் எப்படி அறிந்தார் என்றால் அவன் அருளாலே சிவஞானம் சித்திக்க பெற்ற பொழுது அந்த பெருமான் குருவடிவாக வந்து ஞான குழந்தையாகிய திருஞான சம்பந்தருக்கு அந்த சிவஞான பாலை ஊட்டிய பொழுது அந்த குழந்தை 3 வயதில் இருந்து பதிகம் பாடி பெரும் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி சமய புரட்சி ஏற்படுத்தியது போல மாணிக்க வாசகருக்கு குருந்தமர நிழலிலே வந்து காட்சி கொடுத்து தீட்சை வழங்கி ஞான உபதேசம் செய்த நாள் முதல் அவர் தன்னிலை மறந்து தன்னாமம் கெட்டு எம்பெருமான் வசப்பட்டவராக திருவருளுக்கு பாத்திரமாகினார். அதுதான் அங்கே சிவஞானமாக மலர்கின்றது. அந்த பாக்களை திருவாசகமாக நாங்கள் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கின்றோம். இதனை கந்த புராணம் மிக அழகாக சொல்லும். சூர நமச்சியல் படலத்திலே வேத காட்சிக்கும் உபனிடதத்து உச்சியில் விரிந்த போத காட்சிக்கும் காணலன், வேத காட்சிக்கும் உபனிடதத்து உச்சியில் விரிந்த போத காட்சிக்கும் காணலன் பெருமான். அதாவது வேதங்களால் போற்றப்படுகின்ற துதிகளாலேயோ அல்லது வேண்டுதல்களாலேயோ எங்களுடைய காட்சிக்கு பெருமான் காண முடியாதவன். அதே போல உபனிடதத்தின் உச்சியிலே பழுத்து விரிந்து கிடக்கின்ற போத காட்சியாகிய சித்தாந்த அறிவுகளினாலேயும் பெருமானை எட்டிவிட முடியாது. அதாவது பாச பசு கரணங்களினாலே பெருமானை அறிய முடியாது. பதிகரணமாகிய சிவஞானம் சித்திக்கப்பெறுகின்ற பொழுது
இறைவன் அறிவிக்க அறிந்தாலே ஒழிய ஒரு ஆன்மாவானது தன்னிச்சையாக பசுகரண நிலையிலேயோ பாசகரணங்களை கொண்டோ பாச பொருட்களின் வழியிலேயோ இறைவனை அறிய முடியாது என்பது ஆழமான கருத்தை இந்த திருவாசகத்திலே கூறப்படுகின்ற விடயத்தை கந்தபுராணம் மிக அழகாக சூரன் அமைச்சியல் படலத்திலே கூறுவதை நாங்கள் காணலாம். அது மட்டுமல்ல, இந்த விடயத்தை பரஞ்சோதி மாமுனிவர் திருவிளையாடற் புராணத்திலே மிக அழகாக கூறியிருக்கிறதையும் நாங்கள் காணலாம். அல்லை இது அல்லை ஈதென மறைகளும் அண்மை சொல்லினால் இறுதி திளைக்கும் இச்சுந்தரன். அல்லை இது அல்லை ஈதென மறைகளும் அண்மை சொல்லினாற் துதித்து திளைக்கும் இச்சுந்தரன். இது இல்லை இது இல்லை என்று சொல்லி கூறி வேதங்கள் எல்லாம் அவனை அறிவதற்காக பல பல சொற்களாலே கூறி போற்றி துதித்து திளைக்குமாம் இந்த சுந்தர வடிவழகன் ஆகிய பெருமானாகிய சிவபெருமானை, சுந்தரேச பெருமானாகிய பெருமானை வேதங்கள் பலவாறாக தம் மொழிகளினாலே சொல்லி சொல்லி துதிக்குமாம். இதற்குள்ளே நாங்கள் பெருமானை கண்டுவிட்டோம் என்று சொல்லி பெருந்தன்மை பேசிக்கொள்வதெல்லாம் எங்களுடைய அறியாமை. பெருமான் அவ்வளவு எளிதில் ஒரு ஆன்மா பக்குவமடைய முன்னம் அந்த பூர்வ ஜென்ம புண்ணிய காரணமாக அந்த ஆன்மா இறைவன்பால் ஈர்க்கப்பட்டு அவனால் ஆட்கொள்ளப்படும் வரை அந்த ஆன்மாவால் இறைவனை அறிய முடியாது, அவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாக முடியாது என்பதை கந்தபுராணம் திருவிளையாடற் புராணம் என்பவற்றினூடாக இந்த சிவபுராணத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சைவ சித்தாந்த கருத்தியல்லே ஒரு ஆன்மா முத்தி நிலை அடைய வேணும், இறைவன் திருவருளுக்கு பாத்திரமாக வேணும் என்றால் குரு வடிவாக வந்து பெருமான் திருவருள் செய்ய வேண்டும், சிவஞானம் சித்திக்க வேண்டும் என்ற உயரிய தத்துவ நோக்கத்தை இவையெல்லாம் எங்களுக்கு எடுத்துணர்த்துவதை நாங்கள் இங்கே காணலாம். இப்படி இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய இயல்பை கூறுவதற்கு உரைக்க மாட்டாதவை, போதாதவை என்றால் அப்ப அவற்றினாலே என்ன பயன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த வேதங்களை சொன்னா கூட அவற்றை ஓதினா கூட பெருமானை அறிய முடியாதென்றால் பேர்ந்தேன் அவற்றை ஓதுவான் நாங்கள், அதால் என்ன பயன் என்ற ஒரு ஐயம் எழலாம். ஆனால் இறைவனுக்குரிய பொது இயல்பு சிறப்பு இயல்பு எனும் இரண்டு இயல்புகளுள் பொது இயல்பு வேதம் முதலிய நூல்களினாலே சொல்லப்படுகின்றது. இறைவனுக்குரிய இரண்டு இயல்பு சைவ சித்தாந்தம் கூறும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு. அந்த பொது இயல்புனை வேதம் முதலிய நூல்களினூடாக நாங்கள் அறிய வேண்டும், அவற்றின் மூலம்தான் அறிய முடியும். ஆகவே அதை நாங்கள் தேவையில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. சிறப்பியல்புகள் நூல்களால் கூறப்பட்டாலும் அனுபவ உணர்வு வேணும். அதைத்தான் இங்கே மாணிக்க வாசகர் தன் அனுபவமாக இந்த திருவாசகத்தின் கண் சிவபுராணத்திலே தான் பெற்ற அனுபவ சிவஞானத்தை தித்திப்பாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். சிறப்பியல்பு மட்டும் நூல்களிலே வெறுமனே கூறப்பட்டிருக்கிறவற்றை படித்தால் மட்டும் போதாது, அந்த ஆன்மா சிவானுபவமாக பெற்றிருக்க வேண்டும். மிக அழகான அற்புதமான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு அருளம்பலவனார் இந்த திருவாசக விளக்க உரையிலே உரை செய்திருக்கின்றதை நாங்கள் மிக ஆழமாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட அற்புதமான கருத்து இந்த இந்த விடயத்திலே இருக்கின்றதை நாங்கள் அறிகின்ற பொழுது பெருமானை நாங்கள் அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான விளக்கத்தை இங்கே தந்திருக்கு. அது மட்டுமல்ல, அவன் அருளினாலே பெறுகின்ற இந்த சிவஞானம் படிநிலை வளர்ச்சியாக அப்படியே வளர்ந்து போகின்ற பொழுதுதான் வேதம் முதலிய நூல்களும் நமக்கு பயன் தருவனவாக அமைகின்றன. அதாவது வேதத்தை பொது இயல்பாக பல்வேறு நூல்களையும் வேதங்களையும் பொது இயல்பிலே கற்று இறைவன் இப்படிப்பட்டவன் இன்ன வகையானவன் என்று சொல்லி பல நாமங்களை கூறி ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று வில்லாற்கு 1000 திருநாமம் கொட்டி தெல்லோனம் கொட்டாமோ என்று சொல்லி பாடுவார். எந்த ஒரு பேர் ஊர் எதுவும் கிடையாது, அவனுக்கு வடிவம் நிறம் எதுவுமே கிடையாத பெருமானுக்கு நாங்கள் இப்படிய நிவ்வண்ணத்தை அறிய பெருமான் என்று சொல்லி நாயன்மார்கள் பாடுவார்கள். இப்படிப்பட்ட பெருமானை நாங்கள் வேதங்கள் வாயிலாகவும் பல்வேறு நூல்கள் வாயிலாகவும் பல மொழிகளாலும் அவனை ஏற்றி போற்றுகின்றோம். இவற்றையெல்லாம்
படிநிலையாக கடந்து சென்று அவனுடைய சிவானுபவத்துக்கு ஆளாகப்படுகின்ற பொழுது அங்கே அவனுடைய சிறப்பியல்புகள் பூரணமாக அந்த ஆன்மாவுக்கு விளங்கும். அந்த சிறப்பியல்புகள் விளங்குகின்ற பொழுது தான் அந்த ஆன்மா பெற்றுக்கொண்ட சிவா அனுபவ ஞானம் அங்கே அந்த அனுபவ உணர்வு ஒன்றிக்கின்ற பொழுது அந்த ஆன்மாவானது இறைவனோடு அற்புதமாக கலக்கின்ற அந்த பேரருளை பெற்றுக்கொள்ளும் என்பது உண்மையிலே அற்புதமான ஒரு விளக்கம். இதனைத் தொடர்ந்து நாங்க வருகின்ற வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா என்ற வரிகளை பார்த்தோம் என்றால், வெய்யாய் என்றால் ஞாயிற்றின் வெம்மையை போன்றவன். பெருமான் எப்படிப்பட்டவன்? ஞாயிற்றின் வெம்மையை போன்றவன். ஞாயிறு சூரியனானது காலையிலே கதிர் பரப்பி வருகின்ற பொழுது அவ்வளவு வெம்மை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நாங்கள் கண் கொண்டு சூரியனை பார்க்க முடியாமல் இருக்கும், அவ்வளவு பிரகாசமாக தோன்றி வரும். தனியா என்றால் திங்களின் குளிர்ச்சி தன்மையை போல. அப்ப சூரியனுடைய வெப்ப கதிர்களை போலவும் சந்திரனுடைய குளிர்ச்சி தன்மையை போலவும் என்ற காரணம் பற்றியே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. இயமானன் என்றால் உயிர். இந்த உயிருக்கு ஆம் விமலா. உயிருக்கு யார் விமலன்? உயிரை உருவாக கொண்டு அந்த உயிருக்குள்ளே உள்நின்று இயக்குகின்ற பெருமான் விமலன். தூய வடிவானவன், சுயம்பிரகாசமானவன். அந்த தூய பெருமான் உயிருக்கு உயிராக இயமானனாக இருக்கின்றான் என்கின்ற அற்புதமான செய்தியை இங்கே சொல்லுகின்றார். அற்புதமான இந்த செய்தியை நாங்கள் கேட்டு மகிழ்வதோடு மட்டுமில்லாமல் எங்களுடைய ஆன்மா என்ன கைங்கரியத்தில் ஈடுபட்டு இறை சிவானுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அரிய செய்தியை இந்த சிவபுராணத்திலே மாணிக்க வாசகர் தந்திருக்க காணலாம். அடுத்தும் ஒரு ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக இந்த சிவபுராண சிந்தனைகள் பற்றி, சைவ சித்தாந்த கருத்தியல்கள் பற்றி சிந்திப்போமாக என்று கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவே உலகலாம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.